கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த மாதிரி எழுதி வச்சது யாருன்னு சொல்லிட்டு ரம்யா கேட்டு மாட்டிகிட்டு இருக்காங்க. ஆளாளுக்கு நான் இல்லை அப்படின்னு சொன்னதுமே சரி இதை கண்டுபிடிக்கிறது ஒன்று எனக்கு பெரிய விஷயம் கிடையாது, எல்லோரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை வந்துட்டு செக் பண்ண சொல்கிறாங்க. அடுத்த சீனில் கார்த்தி மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்துட்டு நடந்ததே கிடையாது என் கம்பெனியில், யாரோ வக்ரபுத்தி உள்ளவங்க தான் இப்படிலாம் உங்களே என்னை சேர்த்து வச்சு தப்பாக எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அதில் ஆக்ட் கொடுத்துக்கிட்டு இருக்க. நீங்கள் எதுக்கு சாரி கேட்குறீங்க, நீங்கள் தான் இதை பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க ஒரு மாதிரி வந்துட்டு ரம்யா முழிச்சிட்டே நின்றுட்டு இருக்காங்க. நீங்கள் எதுக்கு அப்புறம் சாரி கேட்குறீங்க, இதை வந்துட்டு பெருசாக எடுத்துக்க வேணாம், தப்பு பண்ணவங்களுக்கு அந்த கடவுள் தண்டனை கொடுத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அவர் பாட்டுக்கு வேலையை பார்க்க விறுவிறுன்னு கிளம்பிடுறாங்க. ரம்யா வந்துட்டு கார்த்தி போகிறத ஒரு மாதிரி வெள்ளத்தனமாக லுக்கு விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ இந்த கோணமண்டை தான் எதாவது செஞ்சுருக்கும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கா. அதே மாதிரி ஒரு லேபரை வந்துட்டு ரம்யா தனியாக கூப்பிடுறாங்க. இங்கே வா, நீ இங்கே வேலை பார்த்தது போதும், இனிமேல் நீ இந்த கம்பெனியில் வேலை பார்க்க வேணாம், நீ உடனே வேலையை விட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே அவன் வந்துட்டு என்ன மேடம் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் சொன்னது தானே நான் செஞ்சேன், நீங்கள் தானே அந்த மாதிரி படவரியை சொன்னீங்க, அதனால தானே நானும் போய் வரைஞ்சேன் அப்படின்னு சொல்ல ரம்யா வந்துட்டு இங்கே பாரு அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் சொல்லி தான் நீ செஞ்ச, இல்லைன்னு சொல்லவே இல்லை, ஆனால் நீங்கள் இருந்தேன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும், அது மட்டும் கிடையாது, எதுக்கு இப்படி பண்ணவங்கள இங்கே வேலை பார்க்க வச்சிருக்கேன்னு பின்னாடி எனக்கு தான் வந்துட்டு கேள்வி மேலே கேள்வி வரும், என்னால் பதில் சொல்ல முடியாது. இங்கே பாரு இந்த கவரில் வந்துட்டு நீ நினச்சி பார்க்கவும் முடியாத பெரிய அமௌண்ட் இருக்குது, நீ எத்தனை தான் வருஷம் போல இங்கே வேலை செஞ்சாலும் இந்த அமௌண்ட்டெல்லாம் உன்னால் வாங்க முடியாது, அதனால் இதை வாங்கிட்டு வெளியில் போய் சந்தோஷமாக இருப்போம், இல்லைன்னா வேறு கம்பெனியில் வேலை செய்ய அப்படின்னு சொல்ல சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதை வாங்கிட்டு போயிட ரம்யா வந்துட்டு வில்லத்தனமாக யோசித்துட்டு இருக்காங்க. ஆட ஏழ்றேன் நீ தான் இந்த இளவை இழுத்து விட்டையா, ஐயோ அட்டுலியை தாங்க முடியலங்க, எவ்வளோ தூரம் வந்துட்டு கார்த்தி தீபாவை லவ் பண்ணுறேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியும் கார்த்திக்கு வந்துட்டு தான் சரியான ஜோடி, கார்த்தி வந்துட்டு தீபாவை விரும்பலை, ஆக்சிடென்ட்டாக தான் ஒய்ஃப் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டானா அது வேறு ஒன்றும் கிடையாது, கொழுப்பு, உடம்பு ஃபுல்லாக கொழுப்பு, விஷமாக இருக்குது இந்த பணக்கார கோஷ்டிகள் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது சீரியலில் மட்டும்ப்பா, நான் உண்மையாக இருக்க பணக்காரங்களை சொல்லலை. அடுத்து வந்துட்டு ரம்யா வந்துட்டு தனியாக நின்று யோசித்து இருக்க மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. கார்த்தி நான் உங்களை அடைகிறதுக்கு என்ன வேணால் செய்வேன், இப்போ தானே என்னோடய ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கேன், எதுக்காண்டியும் யாருக்காண்டியும் உங்களை நான் விட்டு கொடுக்குற மாதிரி கிடையாது, உங்களை அடைஞ்சே தீர்வேன், அதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போக தயாராக இருக்கேன், இனிமேல் பாருங்கள் என்னோடய ஆட்டத்தை பார்த்து நீங்கள் எல்லாம் கதிகலங்கி ஓட போகிறீங்க, தீபா நான் கண்டிப்பாக விடவே மாட்டேன், கார்த்திக்கு ஏற்ற ஜோடி நான் தான், அது நீ கிடையாது, அதை நீயே புரிஞ்சு தன்னால் உன் வாழ்க்கையை கொடுத்துட்டு போகிறையா இல்லையான்னு பாரு, அந்த அளவுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்குறேன், அது வரைக்கும் நான் வந்துட்டு கார்த்திகை மேலே ஆசை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியக்கூடாது, அது மாதிரி நம்ம வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அவங்களோட கேபினில் போய் உட்காந்து அவங்க பாட்டுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுற மாதிரி கார்த்தியை நின்று சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது. ரம்யா வந்துட்டு வில்லத்தனம் பண்ணுவாங்கன்னு தெரியும், ஆனால் அதுக்காக கொலைகளை இப்படிலாம் வந்துட்டு பண்ணுவாங்களா அப்படின்னு வந்துட்டு ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துச்சு. இந்த ரவுடியை கூப்பிட்டு பேசுனதுலேருந்து ஆத்தாடி நீ இதுக்கும் செய்வ இதுக்கு மேலேயும் செய்வ ஓலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. தீபாவை கொல்றதுக்கு 2 days, ஏன்னா அப்போ தானே கார்த்தி தீபா வந்துட்டு இந்த பெங்களூர் ட்ரிப்பை வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. கார்த்திகே ரம்யா மேலே டவுட் வரலனே தெரிய மாட்டேங்குது, ஏன்னா ஒருத்தங்களுக்கு தெரியும்ல அவங்கள ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்மளே ரொம்ப நேரம் பார்க்குறாங்க, ஒரு செயலை செய்யும் போதே இதை நமக்காகவே வாண்டடாக செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிறவங்களுக்கே டவுட் வருது. ஏன் கார்த்திக் வந்துட்டு அந்த மாதிரி வரலன்னு சொல்லிட்டு தெரியல, ஒருவேளை டேரக்டர் வந்துட்டு லேட்டாக தான் கார்த்திக்கு வந்துட்டு ரியலைஸ் ஆகுற மாதிரி கொண்டு போகிறாரோ என்னமோ தெரியல. பட் வந்துட்டு அந்த 2 days ட்ரிப்பை வந்துட்டு எப்படியாவது கேன்சல் ஆகி நான் என் ஒய்ஃபை தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு தீபா கூட இருந்து தீபா வந்துட்டு அப்படியே கேரிங்காக பார்க்குற மாதிரி சீன்ஸ்லாம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா பாவம் தீபாவுக்கு வேறு இப்போ கை உடைஞ்சிருக்கு, அவங்களுக்கு எல்லா ஹெல்ப்புமே வந்துட்டு கார்த்திக் கூட இருந்து பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்ச நாள் இந்த ரம்யா அம்மு கும்முன்னு ஐஸ்வர்யான்னு இந்த மாதிரி பைல்ஸ் வந்தவங்கெல்லாம் காமிக்காமல் ஹீரோயினுக்கு செப்பரேட்டாக சீன் கொண்டு வந்து அழகாக காமிச்சா நல்லாயிருக்கும். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க.